துணை பிரதமரும் அம்னோ தலைவருமான ரதஸ்ரீ டாக்டர் அமாத் ஜாஹித் ஹமீதி தொடர்புடைய 47 ஊழல், பண மோசடி, நிதி மோசடி ஆகிய குற்றங்களில் இருந்து கடந்த 2023 செப்டம்பர் 4ஆம் தேதி உயர்நீதிமன்றம் NFA எனும் குற்ற விலக்கு அளித்ததற்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்ட வழக்கின் தீர்ப்பு வரும் மே 14ஆம் தேதி அறிவிப்பதாக மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று தெரிவித்துள்ளது. அரசு நிதியில் மோசடி நிகழ்ந்திருப்பதாக ரதஸ்ரீ டாக்டர் அமாத் ஜாஹித் ஹமீடி மீது குற்றம் சுமத்தப்பட்ட நிலையில் தன் மீதான குற்றத்தை மறுத்த அவர் உயர்நீதிமன்றத்தில் சிறப்பு குற்றவிலக்கு எனும் NFA-வை தாக்கல் செய்தார். அவருடைய சிறப்பு குற்றவிலக்கை ஏற்றுக்கொண்ட நீதித்துறை கடந்த 2023ஆம் ஆண்டு அனைத்து குற்றங்களில் இருந்தும் அவரை விடுதலை செய்தது. ஆனால் இது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் ஒரு முறை என பொதுநலன் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. ரதஸ்ரீ டாக்டர் அமார் சாஹித் ஹமீடிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கை மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஏற்றுக்கொள்வதாகவும் விசாரணையின் முடிவு மே 14ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பாஸ் கட்சிக்கும் அம்னோவுக்கும் இடையில் ஒற்றுமைகள் பல இருந்தாலும் நல்ல புரிந்துணர்வின்மையால் இணைந்து பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக கெடா மாநில மந்திரி பிசார் டதஸ்ரீ சனிசீனோர் தெரிவித்துள்ளார். அம்னோவுக்காக பாஸ் கட்சியின் கதவு திறந்தே இருக்கிறது. நட்பு பாராட்ட அம்னோ விரும்பினால் தாராளமாக உள்ளே வரலாம். ஆனால் சண்டையிட வேண்டும் என்றால் பொது தேர்தல் வரையில் காத்திருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். கெடாவில் அம்னோவுக்கு ஒரு சட்டமன்றம் கூட இல்லை. இன்னும் சொல்ல போனால் அம்னோவிடம் எதுவுமே இல்லை. குறைந்தபட்ச நாடாளுமன்றங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு தந்திரமாக ஆட்சியில் நீடித்து வருகிறது. அதே போல கெடா மாநிலத்திலும் ஆட்சி அமைக்க முடியும் என அம்னோ நினைக்க வேண்டாம் என்று டத்தோஸ்ரீ சனிசீனோர் நினைவூட்டினார். கெடாவில் 36 சட்டமன்றங்களும் 15 நாடாளுமன்றங்களும் உள்ளன. அம்னோ ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. ஆனால் கெடாவில் ஆட்சியில் இருக்கும் பெரிகாத்தானை வம்பிழுக்கிறது. அது பரவாயில்லை. அடுத்த பொது தேர்தலில் அம்னோ முயற்சிக்கட்டும் என்று டதஸ்ரீ சனிசீனோர் தெரிவித்தார். நண்பர்களுடன் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த 14 வயது சிறுவன் திடீரென ஆற்று நீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். நேற்று மாலை சுமார் 2:30 மணிக்கு அச்சிறுவன் நீரில் மூழ்கியதாகவும் நண்பர்கள் அவனை காப்பாற்ற முயற்சித்து தோல்வி அடைந்து பின்னர் மீட்புத் துறைக்கு தகவல் தெரிவித்ததாகவும் பாவு மாவட்ட காவல்துறை தலைவர் ஹைரே ரஹ்மான் தெரிவித்தார். மாலை 4:40 மணிக்கு கம்போங் செகுபாங் ஆற்றில் தேடுதல் பணியை தொடங்கியதாகவும் மாலை 5:30 மணிக்கு நீரில் மூழ்கிய சிறுவனின் உடல் சடலமாக மீட்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். சிறுவனின் உடலில் எந்த ஒரு குற்றவியல் கூறுகளும் இல்லாததால் இது ஒரு விபத்து என கருதப்படுவதாக ஹைடி ரஹ்மான் தெரிவித்தார். சட்டவிரோதமாக மலேசியாவுக்குள் நுழைந்து முறையான ஆவணங்கள் இல்லாமல் வேலை செய்து வரும் வெளிநாட்டினருக்கு எதிராக ஸ்லாங்கூர் மாநில குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட சோதனையில் 45 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர். செமினே, ஜெஞ்சோராம், ஸ்ரீ கம்பாங்கான், செராஸ், செர்டாங் ஆகிய பகுதிகளில் 52 குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் கொண்ட குழு 22 உள்ளூர்வாசிகளையும் 66 வெளிநாட்டினரையும் சோதனையிட்டது. முழுமையான சோதனைக்கு பின்னர் உள்ளூர்வாசிகளும் முறையான ஆவணங்களை கொண்டிருக்கும் வெளிநாட்டினரையும் விடுதலை செய்த பின்னர் ஆவணங்கள் இல்லாமல் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 45 வெளிநாட்டினரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட அனைவரும் 29 முதல் 50 வயதுக்கு உட்பட்ட பங்களாதேஷ், மியான்மர், இந்தியா, நேபாள், இந்தோனேசியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஷா ஆலம் மாநகராட்சி வாகனத்திலிருந்து சிகரெட் துண்டை வீசியதாக வைரலான காணொளியில் காணப்பட்ட ஊழியர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு சமூக சேவை உத்தரவு வழங்கப்படும் என்று வீடமைப்பு மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ngா கோர்மிக் தெரிவித்துள்ளார். சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர் யாரும் இல்லை என்றும் பொது இடங்களில் குப்பைகளை வீசும் குற்றத்தை செய்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ngா கூறினார். குற்றவாளிகளுக்கு சமூக சேவை உத்தரவு விதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்கப்பட வேண்டும் என்றும் உள்ளாட்சி அமைப்பின் ஊழியர்கள் என்ற முறையில் அவர்கள் ஒரு நல்ல முன் மாதிரியாகவும் வழிகாட்டியாகவும் திகழ வேண்டும் என்றும் அவர் கூறினார். தான் ஸ்ரீ, டத்துஸ்ரீ, ஊழியர் அல்லது வேறு எந்த பணியாளராக இருந்தாலும் சட்டம் அனைவருக்கும் சமமாகவும் நியாயமாகவும் இருக்கும் என்பதை தாம் பல முறை தெளிவுபடுத்தி உள்ளதாக பேரா கம்போங் பாரு சீனா கிராம வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பு குழுவின் 160 தலைவர்களுக்கு நியமன கடிதங்களை வழங்கிய பின்னர் அவர் செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார்.
நேற்று காலை மாஜு விரைவுச் சாலையில் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டியதாக சந்தேகிக்கப்படும் ராணுவ அதிகாரி சம்பந்தப்பட்ட உயிரிழப்பு விபத்து குறித்த விசாரணை கொலை வழக்காக மறுவகைப்படுத்தப்பட்டுள்ளது. தண்டனை சட்டத்தின் 320வது பிரிவின் கீழ் கொலை விசாரணைக்கு வசதியாக சந்தேக நபர் ஏப்ரல் 28 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக கோலம்பூர் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறை தலைவர் சம்சூரி இசா தெரிவித்தார். முதற்கட்ட விசாரணையில் 31 வயது அந்த ராணுவ அதிகாரி எதிர்திசை பாதைக்குள் நுழைந்து 41 வயது இ ஹெயிலிங் ஓட்டுநர் ஓட்டி வந்த மற்றொரு காருடன் நேருக்கு நேர் மோதியது தெரிய வந்தது. அந்த காரில் விடுமுறைக்காக மலேசியா வந்திருந்த ஒரு பங்களாதேஷ் தம்பதியினர் பயணம் செய்து கொண்டிருந்தனர். விபத்தில் உயிரிழந்தவர் ஒரு கேமிங் உள்ளடக்க உருவாக்குனர் என்று நம்பப்படுகிறது. காயமடைந்த அவரது மனைவி கோலாலம்பூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மூச்சு பரிசோதனையில் சம்பந்தப்பட்ட அதிகாரியின் ரத்தத்தில் ஆல்கஹால் அளவு அனுமதிக்கப்பட்ட வரம்பை மீறி இருந்தது கண்டறியப்பட்டது. மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைவர் பதவிக்கான வேட்பாளர் பட்டியல் மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. தேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு அமைப்பை வழிநடத்த தகுதியான நபர்களை இந்த பட்டியல் கொண்டுள்ளது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்ததாக பெர்னாமா செய்தி வெளியிட்டுள்ளது. இன்று ஜோஹூர் பாசிர் கூடாங்கில் மாமன்னருடன் கலந்துரையாடிய பிறகு செய்தியாளரிடம் பேசிய அன்வார் இந்த பட்டியல் பொதுமக்களுக்கு வெளியிடப்படாது என்று தெரிவித்தார். சுல்தான் இப்ராஹிம் மற்றும் ஜோகூர் துங்கு மக்கோத்தா துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் ஆகியோர் இன்று அன்வாரை சந்தித்து பேசினர். அடுத்த மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைவரை தாமே தேர்ந்தெடுப்பதாக சுல்தான் இப்ராஹிம் நேற்று தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜோகூர் பாருவில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் கடந்த திங்கட்கிழமை மேற்கொள்ளப்பட்ட சோதனையை தொடர்ந்து இவ்வாண்டின் தொடக்கத்தில் இருந்து செயல்பட்டு வந்த ஒரு போதைப்பொருள் கும்பலை காவல்துறை முடக்கியுள்ளது. இச்சோதனையில் 18 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அலிப் ஹைட்ஸில் உள்ள ரெசிடென்சி முத்தியாரா இண்டா அடுக்குமாடி குடியிருப்பில் நள்ளிரவு 12:30 மணிக்கு மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 21 முதல் 24 வயதுக்குட்பட்ட 3 ஆண்களும் ஒரு பெண்ணும் கைது செய்யப்பட்டதாக ஜோகூர் காவல்துறை தலைவர் அப்துல் ரஹ்மான் ஆர்ஷாத் தெரிவித்தார். மொத்தமாக பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளின் அளவு சுமார் 12.95 கிலோவாக மதிப்பிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களில் இருவர் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர்கள் என்றும் மற்றொருவர் இந்த கும்பலின் 24 வயது மூளையாக செயல்பட்டவர் என்றும் நம்பப்படுவதாக அப்துல் ரஹ்மான் கூறினார். அந்த பெண் அவருடைய காதலி என்று தெரிவித்தார். உள்ளூர் சந்தையில் விநியோகிப்பதற்கு முன்பு போதைப் பொருட்களை சேமித்து வைப்பதற்கும் மீண்டும் பொட்டலம் இடுவதற்கும் இந்த கும்பல் அந்த பாதுகாக்கப்பட்ட குடியிருப்பை பயன்படுத்தியதாக அவர் கூறினார். நேரடி விற்பனைக்காக ஜொகூருக்கு வெளியே இருந்து போதைப் பொருட்கள் பெறப்பட்டதாகவும் சுமார் 43,726 போதை அடிமைகளுக்கு வழங்குவதற்கு போதுமான அளவு அவை இருந்ததாகவும் அவர் கூறினார். சந்தேக நபர்கள் 4 ஞாயிற்றுக்கிழமை வரை 7 நாட்களுக்கு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.